ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசம், ஜனவரி 12, 2026 திங்கட்கிழமை. நேரம் காலை 10:18 மணி. என்ன புரியவில்லையா? ஓகே. சூரியன் சுட்டெரிக்கும் அந்த காலை வேளையில் இஸ்ரோவின் ஏவுதளத்தில் ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட் நின்று கொண்டிருந்தது. அதன் பெயர் PSLV C-62. இதுதான் 2026ஆம் ஆண்டின் இந்தியாவின் முதல் விண்வெளி பயணம். எல்லோரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள். கவுண்டவுன் தொடங்கியது. 10, 9, 8, 3, 2, 1 லிஃப்ட் ஆஃப். பூமியை அதிரும்படி ஒரு பெரும் சத்தத்துடன் நெருப்பை கக்கிக் கொண்டு அந்த ராக்கெட் வானத்தை நோக்கி பாய்ந்தது. ஆரம்பம் மிக அற்புதமாக இருந்தது. ஒரு கம்பீரமான பறவை போல அது மேகங்களை கிழித்து கொண்டு சென்றது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்த விஞ்ஞானிகள் கைத்தட்டி மகிழ்ந்தார்கள். முதல் சில நிமிடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ராக்கெட்டின் முதல் பாகங்கள் திட்டமிட்டபடியே கழன்று விழுந்தன. விண்வெளியில் ஒரு திருப்பம். ராக்கெட் புறப்பட்டு சரியாக 8 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இப்போது அது பூமியிலிருந்து வெகு உயரத்தில் மணிக்கு கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. இங்குதான் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. ராக்கெட்டில் பல ஸ்டேஜஸ் கட்டங்கள் உண்டு. ஒவ்வொன்றாக எரிந்து முடிந்ததும் அது கழன்றுவிடும். இப்போது ராக்கெட்டின் 3rd ஸ்டேஜ், 3வது கட்ட என்ஜின் வேலை செய்ய வேண்டிய நேரம். ஒரு பலூனை ஊதிவிட்டு அதன் காற்றை வேகமாக வெளியேற்றினால் அது எப்படி சர்ரென்று முன்னே பாயுமோ அப்படிதான் ராக்கெட் என்ஜினும் செயல்படும். என்ஜினுக்குள் எரிபொருள் எரிந்து பயங்கரமான பிரஷர், அழுத்தம் உருவாக வேண்டும். அந்த அழுத்தம் தான் ராக்கெட்டை மேலும் உயரத்திற்கு தள்ளும் த்ரஸ்ட் சக்தி. ஆனால் அந்த 8வது நிமிடத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. 3வது என்ஜினுக்குள் அந்த அழுத்தம் திடீரென குறைந்து விட்டது. ஐயோ, என்னால் மேலே தள்ள முடியவில்லை என்று அந்த என்ஜின் சோர்ந்து போனது போல ஆகிவிட்டது. திசை மாறிய பயணம். விண்வெளியில் அந்த அதிவேகத்தில் சிறிய தவறு நடந்தாலும் அது பெரிய ஆபத்து. போதிய தள்ளுவிசை கிடைக்காததால் ராக்கெட் தனது சரியான பாதையை விட்டு விலகியது. அது ஒரு ராட்டினம் போல கட்டுப்பாடு இல்லாமல் சுற்ற ஆரம்பித்தது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் மற்றும் விஞ்ஞானிகளின் முகங்களில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவர்கள் அனுப்பிய கட்டளைகளை ராக்கெட்டால் ஏற்க முடியவில்லை. இறுதியில் அந்த சோகமான செய்தியை அறிவித்தார்கள். மிஷன் தோல்வியடைந்தது. தொலைந்த கனவுகள். இந்த தோல்வி ஏன் இவ்வளவு பெரிய வருத்தத்தை தந்தது தெரியுமா? அந்த ராக்கெட் சுமந்து சென்ற விலைமதிப்பற்ற பொருட்கள் அப்படி. முக்கியமாக அன்வேஷா என்ற ஒரு சக்தி வாய்ந்த செயற்கைக்கோள் அதில் இருந்தது. இது நம் நாட்டின் பாதுகாப்புக்காக 500 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து எதிரிகள் காட்டில் ஒளிந்திருந்தாலும் கண்டுபிடிக்கும் வல்லமை கொண்டது. அடுத்து ஆயுஷாட். இது விண்வெளியிலேயே மற்ற செயற்கைக்கோள்களுக்கு எரிபொருள் நிரப்பும் புதிய தொழில்நுட்பத்தை சோதிக்க அனுப்பப்பட்டது. இவற்றுடன் மேலும் 15 சிறிய செயற்கைக்கோள்கள் இருந்தன. ராக்கெட் சரியான பாதையில் செல்லாததால் இந்த செயற்கைக்கோள்களை அவற்றின் சுற்றுப்பாதையில் விட முடியவில்லை. அவை விண்வெளியில் தொலைந்து விட்டன. அவை மீண்டும் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது எரிந்து சாம்பலாகிவிடும். இது ஒரு சோகமான முடிவுதான். கடந்த 2025 மே மாதத்திலும் இதே 3வது கட்ட என்ஜினில் பிரச்சனை வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அறிவியல் இத்துடன் நின்று விடாது. தோல்விகள் விண்வெளி பயணத்தின் ஒரு பகுதிதான் என்று அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இப்போது நம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ராக்கெட் கடைசியாக அனுப்பிய தரவுகளை வைத்து எங்கே தவறு நடந்தது, ஏன் அழுத்தம் குறைந்தது என்று தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த தவறை கண்டுபிடித்து திருத்திக் கொண்டு அவர்கள் இன்னும் வலிமையான ராக்கெட்டுடன் மீண்டும் வருவார்கள்.